ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கத்திரிக்காய் மசூர் தால் சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லி இலைகள், 3 பச்சை மிளகாய். பருப்பு வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். வாங்க இதெல்லாம் வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி இதை மாதிரி வெட்டி போட்டுருங்க. அது கூட கத்திரிக்காய் போட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். வாங்க மூடி வச்சு மூடிடலாம். 5 விசிலுக்கு அப்புறமா பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பருப்பை வடிகட்டிடலாம். பருப்பில் இருந்த தண்ணி தனியாக வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ பருப்பு கட்டையை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பை வந்து மிக்சியில் போட்டெல்லாம் அரைக்காதீங்க. இப்படி பருப்பு கட்டையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா மெலிசாகிடும், பேஸ்ட்டு மாதிரி நல்லா இருக்காது. சரி வாங்க இப்போ வறுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, சீரகம் 1/2 ஸ்பூனு, பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம் இந்த அளவு. நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்களும் அதே வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஜீரா மேத்தி பவுட்ரு 1/2 ஸ்பூனு. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பை போட்டுக்கலாம். கடைஞ்சி வச்ச பருப்பை போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சமயத்தில் உப்பு எவ்வளோ வேணுமோ அது பார்த்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா மல்லி இலைகளை மேலே தூவி விட்டால் சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.